சரஸ்வதி அம்மாள் அந்த ஊரிலேயே சமையலுக்கு பெயர் பெற்றவர். அவர் கைப்பட்டால் மணலும் மணம் வீசும் என்பார்கள். அவருடைய மருமகள் ரேகா தன் புகழை விட மாமியாரின் புகழ் ஓங்கி இருப்பதை எண்ணி மனதிற்குள் பொறாமை கொண்டாள். ஒரு நாள் ஓர் முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் சரஸ்வதி அம்மாள் வீட்டில் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சரஸ்வதி அம்மாள் மிகவும் சிரத்தையுடன் தனது ஸ்பெஷல் வத்தக் குழம்பையும் பாயசத்தையும் தயார் செய்து கொண்டிருந்தார். அவர் ஒரு நிமிடம் பூசை அறைக்குச் சென்ற சமயம் பார்த்து ரேகா சமையலறைக்குள் நுழைந்தாள். ஊரே புகழும் உங்கள் சமையல் இன்று ஊர் சிரிக்கப் போகிறது என்று முணுமுணுத்தபடி அடுப்பில் இருந்த குழம்பிலும் பாயசத்திலும் ஒரு கைப்பிடி உப்பை அள்ளி போட்டு கிளறிவிட்டு மறைந்தாள். விருந்து தொடங்கியது. இலையில் பரிமாறப்பட்ட உணவைச் சுவைத்த விருந்தினர்கள் முகம் சுளித்தனர். குழம்பு கசக்கும் அளவிற்கு உப்பாக இருந்தது. என்ன சரஸ்வதி, உன் காய்மணம் இப்படி ஆகிவிட்டது? உப்புக்கண்டம் போல குழம்பு இருக்கிறதே என்று ஒருவர் வெளிப்படையாகவே கேட்டுவிட்டார். ரேகா ஓரத்தில் நின்று மாமியார் அவமானப்படுவதை ரசித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் சரஸ்வதி அம்மாள் பதறவில்லை. அவர் அமைதியாகச் சொன்னார், மன்னிக்கவும், வயதானதால் எனக்கு கண் சரியாகத் தெரியவில்லை. இன்று உப்பு கொஞ்சம் அதிகமாகிவிட்டது, என் தவறுதான். விருந்து முடிந்து அனைவரும் சென்ற பிறகு ரேகா சமையலறைக்கு வந்தாள். அங்கே சரஸ்வதி அம்மாள் மீதமிருந்த குழம்பை கொட்டிக் கொண்டிருந்தார். ரேகா ஏளனமாக, என்ன அத்தே, உங்கள் பெயரே கெட்டுவிட்டதே என்றாள். சரஸ்வதி அம்மாள் மென்மையாகச் சிரித்துவிட்டுச் சொன்னார், ரேகா, நீ குழம்பில் உப்பு போட்டதை நான் பூசி அறையிலிருந்து பார்த்துவிட்டேன். நீ எதற்காகச் செய்தாய் என்றும் எனக்குத் தெரியும். ஆனால் நான் அதைச் சொல்லியிருந்தால் இந்த ஊர் உன்னை துரோகி என்று சொல்லியிருக்கும். என் புகழ் போனால் போகட்டும், என் வீட்டு மருமகளின் பெயர் கெடக்கூடாது என்றுதான் நான் அந்த பழியை ஏற்றுக்கொண்டேன். அத்தையின் இந்த வார்த்தைகள் ரேகாவின் இதயத்தில் ஈட்டியாக பாய்ந்தன. தன்னை அவமானப்படுத்த நினைத்த மாமியார் தன்னை தற்காத்துக் கொண்ட அந்த பெருந்தன்மையைக் கண்டு ரேகா விம்மி அழுதாள். மன்னியுங்கள் அத்தை, பொறாமையில் பெரிய பாவம் செய்துவிட்டேன் என்று அவர் காலில் விழுந்தாள். அன்று முதல் அந்த வீட்டில் சமையல் மட்டுமல்ல, மனிதநேயமும் மனம் வீசத் தொடங்கியது.